வணக்கம். நான் உங்க கௌஷி பேசுறேன். அப்படியே மனசு வந்து அப்படியே பதைக்குது. இந்த பாண்டிச்சேரியில ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட என்னடா இருக்கும்? உனக்கு பொண்டாட்டி புள்ள இல்ல? உங்க வீட்ல பெண்கள் இல்ல, தாய்கள் இல்ல, அக்கா, தங்கச்சிலாம் இல்லைங்களா? எல்லாரையும் இந்த கண்ணோட்டத்துல தான் பார்ப்பீங்களா? நீ எல்லாம் ஒழுக்கமா, நல்ல முறையா உன்ன வளர்த்துருந்தாங்க. நீ ஒழுங்கா வளர்ந்துருந்தீன்னா, இந்த தப்ப செஞ்சிருக்க மாட்டீங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் செல்லுல, மொபைல்ல பார்க்குற படம். எவனோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ரூ. 1000 ரூ. 2000 செல்ல குடுத்து, உங்க மூளைய பிரெயின் வாஷ் பண்ணி, அவன் பக்கம் எங்கேயோ இருந்துகிட்டு இழுத்து உங்களலாம் அடிமையாக்கி ஒரு படத்த காமிச்சு வச்சிருக்கான் பாருங்க இந்த வயசுல. உங்கள முன்னேற விடாம. வர ஜெனரேஷன தாங்கி புடிக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்கலாம். நீங்கலாம் இந்த படத்த பார்த்து லாக் ஆயி ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஜெயில்ல போய் கிடக்குறீங்க. இதுதான் உங்களுக்கு தெரியுமா? 6 அறிவ நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்களா? அ பச்சை பிள்ளைகிட்ட உங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த பெத்தவங்களுக்கு எவ்ளோ வேதனையா இருக்கும்? 10 மாசம் சுமந்து, இத்தன வயசு வரைக்கும் வளர்த்து, இனிமே அந்த பிள்ளைய அதே மாரி பெத்து சுமந்துற முடியுமா? பெத்துற முடியுமா? வளர்த்துற முடியுமா? அ நீ போய் ஒரு செடி, ஒரு கண்ண ஒரு அ ஒரு தோட்டத்துல ஒரு குழி பறிச்சு, ஒரு கண்ண நட்டு வையி. அது எப்படி உடனே மரமாயி காய்ச்சி உனக்கு பழம் குடுத்துருதா? காய் குடுத்துருதான்னு? அதுக்கு எவ்வளோ கால நேரம் எடுக்கும் தெரியுமா? அதுக்கு எவ்வளோ நம்ம உழைக்கணும் தெரியுமா? ஏன்டா நாய்ங்கள! உங்களுக்கு நல்ல சாவு வருமாடா நாயே! அ உங்க அம்மா, அப்பாலாம் இதான் உங்களுக்குலாம் சொல்லிக் குடுத்து வளர்த்து குடுத்தாங்களா? இன்னொருத்தன் பேரு கருணாசாமா. கருணாஸ். பேர பாரு உங்களுக்கெல்லாம். இந்த மாரி ஃப்ராடு பயலுவலாம் இந்த மாரி தான் பேர வச்சுட்டு சுத்துறீங்க. அ ஆண்கள் வர்க்கத்த பத்தி தெரியுமாடா? ஆண்கள் வர்க்கத்த பத்தி நான் சொல்றேன் கேளு. எத்தன ஆண்கள் பெற்ற பிள்ளைகளுக்காகவும், மனைவிக்காகவும் வெளிநாட்ல போய் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? அ அவங்கலாம் போய் எங்கனா வெளிநாட்ல எதுவும் பொண்ண வச்சுட்டு தான் இருக்காங்களா? அவங்கலாம் கண்ட்ரோல் பண்ணி இல்ல, இது மட்டும் தான் வாழ்க்கையா? இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுத்தா, அவங்கலாம் உழைக்க முடியுமா? குடும்பத்த விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போ முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? 4 பேர் பார்க்குற மாரி முன்னேறி வர முடியுமா? 4 பேருக்கு உதவி செய்ய முடியுமா? அ எத்தன ஆண்கள் பெற்று எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணன் பெத்த தாய்க்காக திருமணமே பண்ணிக்கல. என்ன? எத்தன ஆண்கள் தன்னோட அப்பா, அம்மா மானத்த காப்பாத்தணும். அப்பா, அம்மா ரொம்ப உழைச்சு நம்மள வளர்த்துட்டாங்க. அந்த அப்பா, அம்மாவ நம்ம படிச்சு சம்பாதிச்சு அந்த பேர காப்பாத்தணும். அப்பா, அம்மா உட்கார வச்சு சாப்பாடு போடணும். எத்தன ஆண்கள் உழைக்கிறாங்க தெரியுமா? அ எத்தன ஆண்கள் மனைவிக்காக, அக்கா, தங்கச்சிக்காக, அம்மா, அப்பாவுக்காக, குடும்பத்துக்காக பாடுபடுறாங்க தெரியுமா? ஏன் எத்தனை ஆண்கள் ஆர்மில போயி நமக்கு தெரியவே தெரியாது அவங்க முகம், அவங்க பேருலாம். ஆர்மில போய் எத்தன ஆண்கள் கஷ்டப்படுறாங்க? அ போலீஸ்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தன போலீஸ் இருக்காங்க. நடு ரோட்ல நிக்கிறாங்க. ஏதாவது ஒரு கொலை நடந்துருச்சுன்னா, அங்க போய் நடு காட்டுல உட்கார வச்சுட்டு வந்துருவாங்க. மக்கள சம்பளமே வாங்குனாலும் மக்களுக்காக அவங்க சேவை செய்றாங்கல்ல. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அ நீங்கலாம் இத்தன நல்ல உள்ளம் படைத்த ஆண்கள, நீங்க இந்த மாரி ஒரு சில பயலுங்கலாம் நாதாரி நாய்ங்க கெடுத்து குட்டி சுவராக்கிர்றீங்க. ம். இப்ப இனிமே என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு அண்ணனா பழகுவான். அவன் உள்ள வந்து ஒரு குழந்தைய தூக்குனா கூட சந்தேகப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஒரு உண்மையான உறவ நீங்க கொச்சப்படுத்திட்டீங்க. நீங்க தான் சந்தேகப்பட வச்சுட்டீங்க, உங்கள மாரி ஒரு சில ஆட்கள். அ உண்மையோட வந்து உண்மையா ஒரு பொம்பள புள்ளைய வந்து மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன்னு சொல்லி தூக்குனா, எங்கேயாவது வெளில கூட்டிட்டு போனா விடமாட்டாங்க, பயப்படுவாங்க. நீங்க ஒரு சிலர் செஞ்ச தப்பால. எவ்வளோ பெரிய நரகத்த நீங்க பண்ணியிருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு நல்ல சாவு வருமா? அ உங்களுக்கு இதயமே ஈரமா இல்லையாடா நாய்ங்கள? கல்லால இருக்கா உங்களுக்கு? தயவு செய்து இந்த கேஸ்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு நல்ல தீர்ப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்ல தீர்ப்ப வழங்கணும். ஏன்னா, முன்னைய விட இப்பலாம் எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சாச்சு. சரிங்களா? எல்லாரும் ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்தா கூட சவுதி அரேபியா மாரி இங்க வரணும் தண்டனை அப்படின்றாங்க. ஆனா, நம்ம தமிழ்நாடு எவ்வளவோ முன்னேறிட்டு, இந்தியா எவ்வளவோ முன்னேறிடுச்சு. தயவு செஞ்சு உங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஒரு நியாயமான தீர்ப்ப குடுங்க. நாள பின்ன இது இது எவன் பார்த்துட்டு இந்த மாரி தோணுனா கூட, யோசிக்க கூட பயப்படணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆசைப்படுறவன் எவனா இருந்தாலும், அத நெனச்சு பார்க்க கூட பயப்படுற மாரி ஒரு தீர்ப்பு, ஒரு தண்டனை நீங்க குடுக்கணும். ம். அந்த நாய்க்கெல்லாம் என்ன மரண தண்டனை குடுக்கணும். இல்ல சாகுற வரைக்கும் ஜெயில்ல கிடந்து களி திங்கணும். ஒரு நல்லது, கெட்டது, இயற்கை, குடும்பம், உற்றார், உறவினர், நல்ல துணிமணி, நல்ல சாப்பாடு இல்லாம, காலம் ஃபுல்லா அவன உயிரோட இருந்து அந்த ஏன்டா தப்ப செஞ்சோம், செஞ்சோம், செஞ்சோம்ன்னு நெனைக்கிற மாரி ஒரு தண்டனை நம்ம கவர்மெண்ட் குடுக்கணும். பொம்பள புள்ளைங்க பெத்தவங்கலாம் ஈய கனவு காத்துக்கிட்டு காத்துட்டு இருக்க முடியுமா? இல்ல கூடயே சுத்திட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. அ ஒரு வீட்ட சுத்தி பக்கத்திலேயே பாதுகாப்பு இல்லன்னா என்ன அர்த்தம்? அதே மாரி பெற்றோர்கள்ட்ட சொல்றேன். பிள்ளைகள்ட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன், திங்கிறது வாங்கி தரேன்னு சொல்லி யாரு கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதாவது தெரியாத ஒரு நபர் கூப்பிடுறாங்கன்னா, ஒரு பெற்றவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு போற ஒரு பழக்கத்த தயவு செஞ்சு கத்துக் குடுங்க. பெற்ற பிள்ளைகள்ட்ட, அம்மாகிட்ட வந்து இன்னாரு கூப்பிடுறாங்க, நான் இங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போற ஒரு பழக்கத்த தயவு செஞ்சு சின்ன வயசுலேருந்து கத்துக் குடுங்க.
ஏன்னா அதிகபட்ச குழந்தைகள் வந்து திங்கிறது வாங்கி தரவா, ஃபோன் தரவான்னு சொன்னா போயிடுறாங்க. இந்த தப்ப நீங்க ஒரு அவேர்னஸா வீட்ல இருந்தே கத்துக் குடுங்க தயவு செஞ்சு. உங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிய பார்த்ததுலேருந்து, கேள்விப்பட்டதுலேருந்து இந்த சம்பவத்த அப்படியே எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. இதிலேருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, இப்ப பெண்கள் பற்றாக்குறை, பெண்களுக்கு வரதட்சணை போட்டு ஆண்கள் கட்டிட்டு போற நெலைம வந்துருச்சு. என்னன்னா, அப்பயே வந்து ஆம்பள புள்ளையா, பொம்பள புள்ளையான்னு பார்த்து அபார்ஷன் பண்ணாங்க. எல்லாரும் ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் குடுத்தாங்க. ஆம்பள புள்ள மேல தான் சொத்து எழுதி வைக்கணும். என்னம்மா நீ சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பேசுறன்னு கேட்பீங்க. ஃபுல்லா கேளுங்க. ஆம்பள புள்ள தான் சொத்து எழுதி வைக்கணும். ஆம்பள புள்ள தான் கொல்லி வைக்கணும். ஆம்பள புள்ள தான் நம்ம கடைசி வரைக்கும் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு ஆணுக்கு முக்கியத்துவம் குடுத்து நெறைய பேர் அப்ப அந்த அப்போ 90ஸ்ல பார்த்தீங்கன்னா, அபார்ஷன்னு ஒண்ணு பண்ணதுனால தான் பெண்கள் பற்றாக்குறை. இப்போ திருமணத்துக்கு பெண்ணே கிடைக்கலன்னு சொல்லி நெறைய வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன? அது என்ன கேட்டா நியாயம்னு சொல்லலாம் எனக்கு. இப்படி பாதுகாப்பே இல்லாத ஊர்ல, நாட்ல எ எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னே தெரியல. எப்போதும் நம்மள சுத்தி 10 போலீஸ வச்சுக்கிட்டேலாம் இருக்க முடியாது. இவ்ளோ நாடு வளர்ச்சி அடைஞ்சும், ஆனா இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல அந்த குழந்தைங்கள்ட்ட அவனுங்க என்னத்த பார்க்குறானுங்கன்னு எனக்கு தெரியல. ம். இந்த நிர்பயா கேஸ்லயும் இப்படிதான் பண்ணானுங்க. ஓடுற பஸ்ஸுல ஒரு பிள்ளைய வச்சு, அந்த ராடெல்லாம் வச்சு, என்னதான் இருக்கு அதுல? என்ன தெரிஞ்சுக்கிறானுங்க? அவனுங்க மூளை எப்ப மிருகமா மாறுதுன்னு தெரியல. என்ன கேட்டா, கருவறையிலேயே வந்து பொம்பள புள்ளனா அபார்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நல்லதா படுது. அப்படி இருந்துட்டா, நம்ம யாருக்கும் பாதுகாப்பு குடுக்க வேண்டாம். அத மாரி எல்லாரும் பொம்பள புள்ளனா அபார்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்க, நாடு வளர்ச்சியே இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. பொம்பள புள்ளனே ஒண்ணு இருக்காது. அப்ப யாருமே திருமணமே பண்ணிக்க வேணாம். ஆண்களுக்கு ஆண்களே திருமணம் பண்ணிக்கலாம். உங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். இந்த படத்த பார்த்து கெட்டு போகாதீங்க. பிள்ளைகளுக்கு நல்லத சொல்லிக் குடுங்க. நல்ல ஒழுக்கத்த சொல்லிக் குடுங்க. யாரு கூப்பிட்டாலும், யாரு ஸ்நாக்ஸ் வாங்கி குடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. பிள்ளைங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பெற்றோர்கள் கொஞ்சம் அத போய் என்ன ஏதுன்னு பாருங்க. என்னோட சேனல நீங்க லைக் பண்ண வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது பயனுள்ள வீடியோவா இருக்கும். ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.